வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 27/4/2026 மண்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்மளுடைய அஸ்யூஷுவல் கான்செப்டான அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதை நம்ம எப்போதுமே ரெட் கலரில் வச்சுருப்போம். ஸோ அப்போ எப்போது ரெட் கலர்லேயே வச்சுக்குவோம். ஹையையும் மார்க் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,936. ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,066. ஃபுல்லாக க்ரீன் கேண்டிலாக தெரியுது. ஸோ மார்க்கெட்டு கீழே இருந்து மேலே போச்சா அல்லது மேலே இருந்து கீழே வந்துச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் க்ரீனாக இருந்துச்சுனாவே, அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக கீழே இருந்து மேலே போயிருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் நான் இது க்ரீன் கேண்டிலாக இருந்திருக்கிறதுனால கீழேருந்து மேலே போயிருக்குது அப்படிங்கிறதுனால அந்த 23,936க்கு நியரஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,950. சரிங்களா? அந்த ஸ்ட்ரைக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 23,950 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164. சரிங்களா? 23,950 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164. இவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற 23,950 புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174. ஆல்ரெடி அது மார்க் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அந்த 174 கொண்டுட்டு இந்த 23,950 காலில் போடுவோம். 174. இதை நம்ம எப்போதுமே என்ன கலர்னால் க்ரீன் கலரில் வச்சுருப்போம். ஸோ க்ரீன் கலரில் போட்டேன். ஓகேங்களா? அப்போ நல்லா கவனிங்க. இந்த 23,950 கால் இவனோட லோக்கு மேலே இருக்கிறான். அடுத்தது இவனோட ஆப்பனண்ட்டான 23,950 புட்டோட ஹையான 174க்கு மேலே இருக்கிறான். கீழே வந்திருக்கான், ஆனால் மேலே தான் போயிருக்கான். அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் மேலே உள்ள ஸ்ட்ரைக்கு வர்றப்ப நான் உங்களுக்கு என்னென்னு கிளியராக சொல்கிறேன். இப்போ இவனோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164. அதை கொண்டுட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். 164. இப்போ 164 இங்கே பாருங்கள். இதுவும் நியரஸ்ட்டாகவே இருக்குது. அதாவது இவனோட ஹைக்கும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அந்த 15 நிமிஷத்துலேயே இந்த ரெண்டுக்கும் கீழே தான் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த 23,950 காலுக்கும் புட்டுக்கும் ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 173. ஓகேவா? 173. அதை நம்ம எப்போதுமே எல்லோ கலரில் போடுவோம். ஸோ 173 அதை நான் போட்டுடுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இவன் காலுக்கும் அந்த 173 போட்டுடுறோம். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோனையும் மார்க்கெட்டு அடுத்த 15 மினிட்ஸ், அதாவது 9:30லேருந்து 9:40க்குள்ளே 9:45க்குள்ளே கீழே வர மாதிரி வந்துட்டு ஒரு 156 வரை வந்துட்டு மேலே தான் போயிருக்கான். அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டில் 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட்ஸ் டார்கெட்டு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இங்கே ஒரு 170 ஏன் 180னே கூட வச்சுக்கோங்க. 180ல் என்ட்ரி எடுத்து ஒரு 40 புள்ளி டார்கெட்டு 220 வச்சுருந்தீங்கன்னா மேலே போய் அடிச்சிருச்சு. கீழே வந்தாலும் ஆனால் அந்த 140க்கு வரலை. சரிங்களா? ஸோ நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் அப் ட்ரெண்டு அப்படின்னு தெரிஞ்சு இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஏன் அப்படின்னா இந்த 23,950 புட்டு அவனோட லோக்கு ஹைக்கு கீழே இருக்கான், ஆப்பனண்ட்டோட லோக்கு கீழே போயிட்டு ஆவரேஜ் லைனுக்கு கீழேயும் இருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த புட்டு ப்ரீமியம்னு சொல்லி. அந்த புட் ப்ரீமியம் எப்படி கண்டுபிடிக்கோம்னா நேத்தோட புட்டோட லோவையும்
காலோட ஹையையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 214 அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். ஆல்ரெடி 174 கீழே தான் இருக்கான். ஸோ நான் அதனால் அந்த 214 இங்கே மார்க் பண்ணலை. அட் த சேம் டைம் இந்த 23,950 கால் இருக்குது பார்த்தீங்களா, இவனோட கால் ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 183. அதுவும் நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு அப்படிங்கிறத வச்சு நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு 9:30 to 10 o'clock நம்ம ட்ரேடையே இன்றைக்கி முடிச்சிருக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அதே தான். நம்மளோட கான்செப்ட் படி 15 நிமிஷம் பார்த்து அந்த ஹையை லோவை மார்க் பண்ணிக்கிட்டு எங்கிட்ட ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்துட்டு அந்த 9:30 10 o'clock நம்மளோட ட்ரேடையே முடிச்சிடுறோம். ஓகேங்களா? இப்போ மேலே பாருங்கள் 24,066 இருக்குது. ஸோ நான் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரைக்கான 24,050 காலையும் புட்டையும் எடுத்துக்கிறேன். இங்கே நல்லா கவனிங்க. 24,050 புட்டோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94. 24,050 காலோட ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 154. இவனும் 154க்கு மேலே போகலை. யார்? புட்டு. 24,050 காலோட ஹையான 154க்கு மேலே புட்டும் போகலை. புட்டோட லோவான 94க்கு கீழே, அதாவது 15 நிமிஷம் முடிகிறப்ப 24,050 காலும் வரலை. ஸோ நமக்கு இன்னமும் மார்க்கெட்டு அப்சைடு தான் சென்டிமெண்ட்டு அப்படிங்கிறதுனால தான் நான் சொன்னேன். அந்த 23,950 காலை எடுத்து நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு 40 பாயிண்ட்லேருந்து 50 பாயிண்ட்டு ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 30 புள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 30 புள்ளி டார்கெட் வச்சு கண்டினியூஸாக அந்த ப்ராசஸை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ ஹையில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணி இது சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனாலும் உங்களால் தொடர்ந்து இதில் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டெலகிராம் சேனலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆவரேஜ் லைன் எப்படி கண்டுபிடிக்கணும், இன்றைக்குரிய ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பிடிஎஃபாக வந்துடும். ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.